بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ அடிப்படை கோட்பாட்டின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். நமது சமுதாயத்திலே சின்னஞ்சிறு பாலிய பருவத்திலிருந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொற்றொடர் நமது குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதற்குரிய பொருளையும் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சொல்லுகிற இந்த வாசகம், நமது வார்த்தையிலே சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை நமது வாழ்க்கை முறையிலே வேறு விதமாகத்தான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதனை புரிந்திருக்கிற நாம், சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு வணக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி உண்டான தெளிவான விளக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாத காரணத்தினால் நமது வாழ்க்கை முறையிலே எத்தனையோ விதமான இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நமது அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்களை இஸ்லாம் வணக்கம் என்று சொல்லித் தருகிறது. தொழுகை ஓர் வணக்கம், அது எல்லோருக்கும் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். நோன்பை இறைவனுக்கு செலுத்துகிற வணக்கம் என்று புரிந்த காரணத்தினால் அல்லாஹ்விற்கு மாத்திரமே அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதே போன்ற இறைவனுக்கு செய்யக்கூடிய ஹஜ் போன்ற வழிபாடுகள் எல்லாம் வணக்கம் என்று புரிந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்விற்கு அதனை நாம் உரித்தாக்கி கொண்டிருக்கிறோம். அதனை தாண்டி இன்னும் பல வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலும் குறிப்பாக சர்வ சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கிற ஓர் அம்சமாக எடுத்து பார்ப்பதாக இருந்தால் நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம். இந்த நன்றி என்பதனையும் இஸ்லாம் வணக்கத்தினுடைய பட்டியலில் சேர்த்து விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் பல்வேறு வசனங்களில் நீங்கள் இறைவனை வணங்குவது உண்மையாக இருந்தால், அந்த அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அவனுக்கே நன்றி செலுத்துங்கள் என திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் சொல்லித் தருகிறார். ஃபذ்குரூனி அذ்குருக்கும், நீங்கள் என்னையே நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன். பஷ்குருலி வலா தக்ஃபுரூன், எனக்கே நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நீங்கள் காஃபிர்களாக நன்றி மறந்தவர்களாக இறைவனை மறுத்தவர்களாக ஆகிவிட வேண்டாம் என திருமறை குர்ஆனில் இறைவன் எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது பஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், நீங்கள் அவனையே வணங்குவோராக இருந்தால் அவனுக்கே நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்றும் திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். இந்த நன்றி என்பதும் இஸ்லாத்தின் பார்வையிலே அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. வெறுமனே நன்றி என்று சொன்னதோடு, வணக்கம் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் இந்த வணக்கத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் தவறிழைப்பார்களோ, எங்கெல்லாம் மனிதன் தனது அறியாமையினால் இந்த நன்றியை வேறு பலருக்கு, வேறு மனிதர்களுக்கு, இறைவனுடைய வேறு படைப்புகளுக்கு செலுத்தி விடுவார்களோ அப்படிப்பட்ட பலகீனம் நிறைந்த இடங்களை எல்லாம் சொல்லிக்காட்டி இந்த இடத்தில் நீ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து, இந்த காரியத்திற்கு நீ பொதுவாகவே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து என்று சொன்னாலே போதுமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளாமல் ஒவ்வொரு இடமாக பிரித்து இந்த இடத்தில் இதற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து, அதற்காக நன்றி செலுத்து என்று நம்முடைய அறியாமையினால் நாம் எங்கெல்லாம் தவறிழைத்து விடுவோமோ அந்த இடங்களை எல்லாம் ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு சொல்லித் தருவதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி விளக்கி தந்து கொண்டிருக்கிறார். சூரத்துல் லுக்மானிலே இறைவன் பேசுகிறார், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ், நாம் லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம், அறிவு ஞானத்தை கொடுத்தோம், அல்லாஹ்விற்கே நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அறிவு ஞானத்தை அவருக்கு நாம் வழங்கினோம் என்று திருக்குர்ஆனிலே இறைவன் பேசுகிறார். அறிவு ஞானம் என்பது, நம்முடைய நினைவாற்றல் என்பது, நம்முடைய அறிவு சார்ந்த சிந்தனைகள் என்பது, அது முழுக்க முழுக்க அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு பேர் அற்புதம், பெரும் ஆற்றல், பெரும் திறமை. இதில் வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, வேறு யாரும் இதிலே பங்களிப்பு செய்திட முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தம்முடைய அறிவிலே ஜெயித்து காட்டக்கூடிய பல்வேறு தருணங்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று, தர்காக்களுக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கோரிக்கைகள் வைத்து நாங்கள் இந்த பரீட்சைக்கு செல்கிறோம்,
இந்த இன்டர்வியூக்கு செல்கிறோம், இந்த தேர்வுக்கு செல்கிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு அந்த தேர்வை முறையான முறையிலே வெற்றியடைய செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவுலியாக்கள் என்பவரிடத்திலே போய் கோரிக்கை வைப்பதை பார்க்கிறோம். அங்கே கோரிக்கை வைத்ததோடு மாத்திரமில்லாமல் அங்கிருந்து வந்து தன்னுடைய தேர்விலே தேர்ச்சி அடைந்து விட்டால் உடனே மீண்டும் அந்த தர்காவிற்கு சென்று தான் தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதற்காக வேண்டி தனது காணிக்கைகளை இங்கே செலுத்துவதை பார்க்கிறோம், நேர்ச்சைகளை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு கந்தூரியாக்கி கொடுக்கிறேன் என்ற பெயரில் அங்கிருக்கிறவர்களுக்கு உணவாக்கி கொடுக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் ஏன் செய்யப்படுகிறது? நாம இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணது நம்முடைய திறமையினால் இல்ல, அவுலியாக்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள், பெரியார்கள் நமக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய பரக்கத்தினால் தான் நாம் இந்த வெற்றி அடைந்திருக்கிறோம் என்று நம்முடைய சமுதாயத்தவர்கள் எண்ணக்கூடிய தவறான எண்ணத்தினால் அல்லாஹ்விற்கு மாத்திரம் செலுத்த வேண்டிய அந்த நன்மையை, அந்த நன்றியை அடக்க ஸ்தலத்திலே போய் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த அறிவுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியுமா? பரீட்சையிலே ஒருவர் படிக்கிறார், அவருடைய படிப்பு திறமையினால் தான் அவர் பரீட்சையிலே வெற்றி அடைந்தார் என்று சொன்னால் எத்தனையோ பேர் படிக்கிறார்கள். அவர் 1 மணி நேரம் படித்திருந்தால் அவரை விட 4 மணி நேரம் அதிகம் படித்தவர்களும் உண்டு. அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். குறைவாக நேரத்தில் படித்த இவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அப்படி பல பேரை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் நல்லா திறமையாக படித்திருப்பார்கள், ஆனால் அந்த நேரத்திலே நினைவிற்கு அந்த செய்திகள் வராமல் தடுமாற்றத்தினால் தோல்வி அடைந்தவர்களை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் நன்றாக படித்திருப்பார்கள், நினைவில் வைத்திருப்பார்கள், எழுதக்கூடிய அந்த தேர்வு நேரத்திற்குள்ளாக, குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த அளவிற்கு வேகமாக எழுதக்கூடிய பயிற்சியோ வாய்ப்போ அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். இப்படி எத்தனையோ காரணங்களினால் ஒருவர் தன்னுடைய தேர்விலே தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இவை அனைத்தும் இறைவன் தன் கைவசத்தில் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள். அந்த நேரத்தில் நாம் படித்த செய்திகள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டுமா? அல்லாஹ் நினைவை தந்தால்தான் அதை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும். அந்த நேரத்திலே வேக வேகமாக எழுதக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்க வேண்டுமா? அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய கைகளின் வேதனைகளை குறைத்தால்தான் அங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நாம் குறைவாக படித்திருந்தாலும் திருத்தமாக எழுதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்திலே நாம் அதை வெளிப்படுத்த முடியும். எனவே இங்கே அறிவு என்பது, ஞானம் என்பது, சிந்தனை என்பது, அதை வெளிப்படுத்தக்கூடிய திறமை என்பது, இவை அனைத்தையும் தரக்கூடியவன் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். அவன் நமக்கு அறிவை தந்திருக்கிறான், அவன் நமக்கு நினைவாற்றலை தந்திருக்கிறான், அவன் நமக்கு சிந்தனையை தந்திருக்கிறான், அதை வெளிப்படுத்தக்கூடிய திறமை அவன் தந்திருக்கிறான். இப்படி அறிவு சார்ந்த அத்தனைக்குமே அவன் ஒருவன் மாத்திரமே சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய தருணத்தில் அவனால் படைக்கப்பட்டு முன்னால் வாழ்ந்து மரணித்து விட்டு மண்ணோடு மண்ணாக உக்கி மக்கி போய்விட்ட ஒரு மனிதர் இதற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அல்லாஹ் இதை பொறுத்துக் கொள்வானா? இறைவனுக்கு செய்ய வேண்டிய இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கிறான், அதற்கு இறைவனுக்கு நாம் பிறகு நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவேளை வெளிப்படுத்தாமல் விட்டுவிட்டால் கூட பாரதூரமான விளைவு ஏற்படாது. நம்மிடத்திலே ஒருவர் உதவி கேட்கிறார், நாம அவருக்கு உதவி செய்கிறோம். கஷ்டமான நேரம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து உதவுங்க கேட்கிறாரு, கொடுக்கிறோம். நமக்கு அவர் நன்றி செலுத்தல, பிறகு உபகாரம் செய்யல, ஆனாலும் நமக்கு செலுத்தாம போனாட்டி கூட நம்ம விட்டுருவோம், பரவாயில்லைன்னு சரி அவருடைய குணம் என்று இருந்து விடுவோம். அதை விட்டு நமக்கு அருகிலே இருக்கிற இன்னொரு மனிதனிடத்திலே போய் அமர்ந்து கஷ்டமான சூழ்நிலையில 100 ரூபாய் தந்து ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, அவர் கையை பிடிச்சா நமக்கு எவ்வளவு, நான் காசு கொடுத்திருக்கிறேன், நான் உதவி செஞ்சிருக்கிறேன், சரி எனக்குத்தான் நீ நன்றி சொல்லல, போய் தோழன்னு விட்டா ஒரு வேளையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துருக்காங்க, அவன்கிட்ட போய் நன்றி சொல்றிய, நாம் கோபப்படுவோமா இல்லையா? மனிதர்களாகிய நமக்கே நாம் செய்த உதவிக்கு நம்மிடத்தில் நன்றி வரவில்லை என்றால் கோபம் வருகிறது என்கிற பொழுது, படைத்த இறைவனுக்கு அவன் செய்த உதவிக்கு அவனை விடுத்து அவனால் படைக்கப்பட்ட அற்ப படைப்புகளிடத்திலே போய் நன்றியை வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்வானா என்பதனை நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவுக்கு மாத்திரம்தான் அவுலியாக்களிடம் செல்கிறார்களா? இன்னும் எத்தனையோ காரியத்திற்கு செல்கின்ற வழக்கத்தை, பொருளாதார தேவைக்காக ஒருவர் கடை திறக்கிறார், தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக ஒரு தொழிலை துவங்குகிறார். தொழில் துவங்கக்கூடிய முதல் தினத்திலே போய் அவுலியாக்கள் அப்ளிகேஷன் போட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மற்ற சமுதாயத்தவர்கள் தங்களுடைய கோவில்களில் தெய்வங்களிடத்தில் போய் கேட்டால் அவர்கள் எதை தெய்வமாக கருதுகிறார்களோ அவர்களிடத்தில் போய் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இவர்கள் தெய்வங்கள் இல்லை, இவர்கள் இறைவன் இல்லை, இவர்கள் இறைவனுடைய சக்தியை பெற்றவர்கள் இல்லை என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் போய் கேட்பதை பார்க்கிறோம். அதுவும் இவர்கள் சொல்லக்கூடியவைகளை, இவர்கள் கேட்கின்ற இந்த கோரிக்கைகளை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா? அதுவும் இல்லை.
அப்படிப்பட்டவர்களிடத்திலே போய் எங்களுடைய தொழிலிலே பரக்கத்தை தருவதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், பபதகு இன்தல்லாஹி ரிஸ்க வஅபுதுஹு வஷ்குரு லஹு. பபதகு இன்தல்லாஹி ரிஸ்க, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை வாழ்வாதாரத்தை தேடுங்கள், அவனுக்கே நீங்கள் நன்றியும் சொல்லுங்கள். ரிஸ்க்கு வாழ்வாதாரம் பொருளாதாரம் வேண்டுமா? அதை கேட்கிறது அல்லாஹ் தர முடியும், வேற யாரும் தர மாட்டான், வேற யாரும் தர முடியாது. எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தன்னுடைய திறமையால் பெருக்கிக் கொள்ளவே முடியாது, சாத்தியமில்லை. அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், இன்னல்லாஹ் யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரங்களை சுருக்கிக் கொள்கிறான். அல்லாஹ் நினைச்சா கொடுக்கிறான், நினைச்சா தடுக்கிறான். அவன் தான் கொடுக்கிற இடத்துல இருக்கிறான், அவன் தான் எடுக்கிற இடத்துல இருக்கிறான், வேற யாரும் இருக்கு. நான் ஒரு பல கோடி சம்பாதித்தேன் என்றால் அந்த கோடியை நான் தான் சம்பாதித்தேன், என் அறிவால் சம்பாதித்தேன், என் சிந்தனையால் சம்பாதித்தேன், என்னுடைய முயற்சியால் சம்பாதித்தேன், என்னுடைய திட்டமிடுதலால் சம்பாதித்தேன் என்று கூட என்னால் சொல்ல கொண்டாட முடியாது. என என்னுடைய அறிவால் நான் சம்பாதித்தேன் என்றால் என்னை விட மிகப்பெரிய அறிவாளிகள் சம்பளத்திலே, ஊதியத்திலே, பொருளாதாரத்திலே கீழ்நிலையில் இருக்கிறார்கள். என்னை விட எத்தனையோ குறைந்தவர்கள், அறிவில் குறைந்தவர்கள் என்னை விட பொருளாதாரத்திலே மேல்நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அறிவால் சம்பாதித்தால் அறிவாளிகள் அனைவரும் பணக்காரர்களாக, அறிவாளிகள் அனைவரும் செல்வந்தர்களாக, அறிவாளிகள் அத்தனை பேருமே கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அன்று முதல் இன்று வரைக்கும் உலகத்தினுடைய நிலை என்ன? பெரும்பாலான செல்வந்தர்களிடத்திலே அறிவாளிகள் கைகட்டி வேலை பார்க்கக்கூடிய நிலைமை. கையெழுத்திட தெரியாத கைநாட்டுகளாக இருக்கிறார்கள், கணக்கு பார்க்க தெரியாத நிலையிலே அவர்களுடைய படிப்பறிவு இருக்கிறது. ஆனால் அந்த கணக்கு வழக்குகளை பார்த்து கொடுக்கிற பெரும் பெரும் பட்டங்களை பெற்றிருக்கிற பட்டதாரிகள் அவர்களுக்கு கீழே 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் சம்பளத்திலே வேலை பார்க்கிறார்கள். அறிவுதான் பொருளுக்கு மூலதனம் என்று சொன்னால் அறிவற்றவன் மேலே இருக்கிறான் பல இடங்களில், அறிவுள்ளவன் கீழே இருக்கிறான் பல நேரங்களில். காரணம் என்ன? இதை செய்து முடிப்பவன் அல்லாஹ். நான் விரும்பினவனுக்கு தர்றேன், அல்லாஹ் விரும்பியவருக்கு தருகிற பொழுது நாம போய் அவர்கள் அவுளியாக்களுடைய பரக்கத்துல அவங்களுக்கு அப்ளிகேஷனை போட்டுட்டு அங்க போய் ஒரு ஃபாத்தியா ஓதிப்புட்டு என் தொழில ஆரம்பிச்ச அப்படியே ஜோதியா மேல வந்துட்டேன் என்று சொல்லி வருடாவரிடம் தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு கணிசமான தொகையை அந்த தர்காக்களுக்கு சென்று காணிக்கை செலுத்தக்கூடிய செல்வந்தர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் இதை பார்த்து பொறுத்துக் கொள்வானா? இப்படி எத்தனையோ காரியங்கள் பல கிராமங்களில் பார்க்கிறோம். கிராமங்களில் விவசாயம் செய்கிறார்கள், நல்ல மகசூல் கிடைத்து விட்டது. முதல் மகசூலை எடுத்துட்டு நேரா தர்காவுக்கு போயிடறான். கிராமம் முதல் பெருநகரம் வரை இன்றைக்கும் இருக்கிறது. முதலாக கிடைத்திருக்கிற அந்த மகசூல்ல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு தர்கால கொண்டு போய் வச்சு ஒரு ஃபாத்தியா ஓதி விளம்பி அதுக்கப்புறம் தங்களுடைய அந்த விவசாயத்தில் கிடைத்த அந்த பலனை அனுபவிக்க துவங்குகிறார்கள். காரணம் கேட்டா எல்லாம் அவங்களுடைய துவா தான், எல்லாம் அவர்களுடைய பரக்கத்து தான், எல்லாம் அவர்களுடைய ஒத்துழைப்பு தான். அவங்க அங்க போய் நான் ஆரம்பிச்சு அதனால தான் எத்தனையோ பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற நடிகர்கள், உலக புகழ்பெற்று இருக்கிற இசையமைப்பாளர்கள் பல பேரை இன்றைக்கு அவர்கள் பேட்டிகள் சர்வசாதாரணமாக சொல்கிறார்கள். முஸ்லீம் பெயர் வாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள், நான் வருஷம் தர்காவுக்கு வந்துருவேன். உலக புகழ்பெற்று இருக்கிற இசையமைப்பாளர் ஒருவர் வருடத்திற்கு 10 நாள் நமது நாகூர்ல, தமிழகத்தில் இருக்கிற நாகூர்ல 10 நாள் வந்து டென்ட் அடிச்சுட்டு அவர் அந்த இசையமைப்பு துறைக்கு போனாதான் அவரால் ஜொலிக்க முடியும். புதிதாக ஒரு ஆல்பம் துவங்க வேண்டுமா, போய் ஒரு வாரம் காத்து கிடப்பேன். அங்கிருந்து அனுமதி வரும், அங்கிருந்து அருள் வரும், அங்கிருந்து ஞானம் வரும். அதற்கு பிறகு நான் என் வேலையை துவங்குவேன், அப்படியே மேல போயிருவேன். யாரு கையில் இருக்கிறது? யார் இதை செய்வது? இதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. இப்ப சம்பந்தம் இல்லாதவர்களிடத்திலே போய் கோரிக்கை வைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவதை பார்த்து இவன் கோபப்படும். எனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை இது, எனக்கு வந்து சேர வேண்டிய நன்றி இது. என்னை தவிர வேறு யாருக்கு நீங்கள் செலுத்தினாலும் அதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். பஸ்குரூல் இல்லா, அல்லாஹ்விற்கு மாத்திரம் நீங்கள் சுக்ரு செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், நீங்கள் அவனை மட்டுமே வணங்குவது உண்மையாக இருந்தால் அவனுக்கு மாத்திரம்தான் நீங்கள் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போன்று இந்த விவசாய விளைநிலங்கள் அதையும் இறைவன் திருமறையிலே சொல்லுகிறார். வஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, செத்து போய் கிடக்கிற இந்த பூமி அவர்களுக்கு ஒரு சான்று.
அஹ்யைனாஹா, அதை நாம் தான் உயிர் கொடுத்தோம். வ அக்ரஜ்னா மின்ஹா ஹப்பன், அதிலிருந்து தானியங்களை நாம் தான் வெளிப்படுத்தினோம். ஃபமின்ஹு யஅகுலூன், அதிலிருந்து தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். வறண்டு கிடக்கிற பூமி செழித்தது எப்படி? அது எப்படி செடி தந்தது, செடியாய் வளர்ந்தது? எப்படி கொடியாய் வளர்ந்தது? எப்படி பூ பூத்தது, காய் காய்த்தது, கனி தந்தது? உங்கள் திறமைகளா? வேறு யாருடைய உழைப்பிலா? இறைவன் சொல்கிறான், நான் தான் அதற்கு உயிர் கொடுத்தேன். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஃபஜ்ஜர்னல் அர்ள, அந்த பூமியிலே ஊற்றுக்கண்களை நாம் பீரிட்டு ஓடச் செய்தோம். பேரீச்சை மரங்கள், திராட்சை தோட்டங்கள் அனைத்தையும் நாமே அங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். வேற யாரும் இது சொல்ல மாட்டாங்க. நான் உழைச்சனே, நான் நட்ட, நீ நடத்தான் செய்தாய். நீ பூமியை தோண்டி விதைய போட்ட, அதான் உன் வேலை. தண்ணியை ஊத்துன, அதுவும் வேலை. உரத்தை போட்டு, அதுவும் வேலை. ஆடு மாடு தின்னாமல் பாதுகாத்தாய், அதுவும் வேலை. ஆனா உள்ளுக்குள்ள போட்ட விதை முளைச்சு வந்தது யாரு வேலை? போட்டது உன் வேலை, பாதுகாத்தது உன் வேலை. முளைச்சதுக்கு நீ காரணம் சொல்ல முடியுமா? சொல்லி பார்க்கலாம். உள்ள உட்காந்து நீனா உள்ள இருந்து இலையை உருவன, நீயா 2 இலையை ஜாயின் பண்ண, நீயா 3வது கொடியாக உருவாக்குன, நீயா பூ பூக்க வச்ச, நீயா காய் காய்க்க வச்ச. எப்படி வந்துச்சு? பூமிக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சு. அந்த வித்து முளைச்சிச்சு. எப்படி வந்துச்சு? அல்லாஹ் கேட்கிறான், மனிதன் அவன் உண்ணுகிற உணவை சிந்தித்து பார்க்கட்டும். அண்ணா சபபனல் மா சம்பா சும்மா ஷக்கத்துனல் அருள ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா வஇனபா வகல்பா வஸைத்தூனம் வநஹலா வஹதாயிக ஹுல்பா வஃபாக்கிஹதன் வஅப்பா. நீ திங்கிறிய சாப்பாடு யோசிப்பார். நல்ல மனைவி, நல்ல டேஸ்டா இருக்கு, திருட்டு எஞ்சி போயிடுற. கோச்சேரி நான் சூப்பரா சமைச்சிருக்காரியா, ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டு போயிடுற. அந்த சமையல் எப்படி உருவானது? வெறுமனே அவர் கையில் அரிசியாக வந்தது. சமைப்பதற்கு முன்பு அந்த அரிசி எப்படி வந்தது? அதற்கு முன்பு நெல்மணியாக இருந்தது. நெல் எப்படி வந்தது? அதற்கு முன்பு செடியாக, விதையாக இருந்தது. அது எப்படி இத்தனை பெரிய நெல்மணிகளை கொடுத்தது? யோசிச்சு பாரு. உள்ள போட்ட, பூமிக்குள்ள போட்ட விதை பூமியை கிழிச்சுக்கிட்டு வெளியில வருது. அல்லாஹ் சொல்றான், பூமியை கிழிக்கிறதுக்கு, உடைக்கிறதுக்கு எவ்வளவோ பிரயத்தனங்கள் மேற்கொள்றான் மனுஷன். ஒரு வயரை போட வேண்டியது இருக்குது, ஒரு குழாயை போட வேண்டியது இருக்குது, ஒரு சாக்கடையை விட வேண்டியது இருக்குது. எதுக்குனாலும் பூமியை அங்கங்க தோண்டி 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 சிட்டி ஊரை தோண்டி போட்டிருக்கிற வேலையை பார்க்கிறோம். எப்படி தோன்றாங்க? கஷ்டப்பட்டு தோன்றுகிறார்கள். பல பேர் முயற்சி செய்கிறார்கள். நல்ல கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள். கடப்பாறையிலிருந்து கோடாரி வரைக்கும் தூக்கிட்டு வந்து உடைக்கிறாங்க. பெரிய பெரிய மிஷினை, ட்ரில்லிங் மிஷினை கொண்டு வந்து பூமியை தொலை போடுறாங்க. ஆனா அந்த சின்னஞ்சிறிய நெல்லு, அந்த கோதுமை, இன்னும் பெரிய செடி, அந்த விதை உள்ள இருந்து முளைச்சு வெளியில வந்துச்சு. இவ்வளவு உறுதியான பூமிக்கு உள்ள இருந்து பூமியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு விதையினுடைய நுனியிலையும் பெரிய ட்ரில்லிங் மிஷினா வச்சிருக்குது உடைச்சுக்கிட்டு வர்றதுக்கு. ஒரு சின்ன இலை விரல வச்சு அப்படி நெசுக்குன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு அவருடைய ஆயுஷ். முளைச்சு வரும்போது அந்த இலைய நெசுக்கணும்னா ஆயுள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நெல்லும் கிடையாது, கோதுமையும் கிடையாது, மாங்காய் கிடையாது, தேங்காய் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உள்ள இருந்து வெளியில அந்த இலை செடி உழைத்து வெளியில வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எந்த ஆற்றலாக வந்துச்சு? மூடி கிடக்கிற பூமியை உடைச்சுக்கிட்டு வந்துச்சு. காரணம் சொல். அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து நாம் தான் மலையை இறக்கி வைத்தோம். சும்ம ஷக்கனல் அருள ஷக்கா, பிறகு இந்த பூமியை நாம் பிளந்து கொடுத்தோம். நாம பிறக்க போய் உள்ள இருந்து வெளியில வந்துச்சு. அதுக்கு பிறகு செடி ஆச்சு.
அதுக்கப்புறம் பூ பூத்துச்சு, அதுக்கப்புறம் காய் காய்ச்சிச்சு. பேசிக் ஃபண்டமெண்டல் நம்ம கையில. நாம் தொடக்கலாட்டி உள்ள உள்ளது உள்ளுக்குள்ளே மௌத்தாயிருக்கும். உள்ளுக்குள்ள போடுற எத்தனை உள்ளுக்குள்ளே மௌத்தாகும். ஒரு மரக்கட்டையை போடுற மனுஷன், மரக்கட்டை மண்ணோட மண்ணாய் மௌத்தா போயிடுது, மண்ணோட மண்ணாயிருது. ஒரு 4 மாசம் கழிச்சு பார்த்தா, ஒரு கரிச்சி பத்திக்கு போட்டு 4 மாசத்துக்கு பிறகு தோண்டி பார்த்தா ஒண்ணும் இல்ல, மௌத்து. கரிச்சி எடுக்க முடியல, அப்படியே எல்லாம் மண்ணாகி 4 மாசத்துக்கு பிறகு ஒண்ணும் இல்ல. ஏன் மனிதனுடைய உடம்பத்துக்கு போடுறோம்? 1 வருஷத்துக்கு பிறகு தோண்டி பார்த்தா மண்டோடு மிஞ்ச மாட்டேங்குது, காலி, உடம்பு காலி ஆயிருது. எதை போட்டாலும் அழிச்சு தின்னு தீத்த இந்த பூமி, இந்த விதையை மட்டும் திங்காம பாதுகாக்கப்பட்டது எப்படி? இரும்ப போட்டாலும் காலி ஆக்குச்சு, மரக்கட்டையை போட்டாலும் காலி ஆக்குச்சு, மனுஷனை போட்டாலும் காலி ஆக்குச்சு. ஆனா இந்த விதையை மட்டும் காலியாக்கல எப்படி? அதை திங்க முடிஞ்ச பூமிக்கு இதை தின்ன முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? இறைவன் போட்டு வைத்த ஆர்டர் காரணம், இறைவனுடைய கட்டளை காரணம். அதான் எல்லாம் சொல்றான், அவலாயிஸ்குரூன், நான் தானப்பா தண்ணி இறக்குனேன், நான் தானே செடியாக்கினேன், நான் தானே தோட்டத்தை உருவாக்கினேன், நான் தானே ஊற்றுக்கண்களை பீரிட்டு ஓட செஞ்சேன். அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? அதுக்கு எனக்கு செலுத்து, அதுக்குரிய நன்றி அடுத்தவனுக்கு செலுத்தாத. நிறைய மகசூல் கிடைச்சது அவங்கள்ட்ட போய் சொல்லாது, என்கிட்ட சொல்லு, நான் தந்தேன், என்னுடைய ஆட்சியால் தந்தேன், என்னுடைய அதிகாரத்தால் தந்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருவதை பார்க்கிறோம். கால்நடைகள் பல பேர் இந்த ஆடு மாடு கோழி தர்காவுக்கு நேர்ந்து விடுறதை பார்க்கிறோம். மற்றவங்க கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாதிரி ஆட்டை நேர்ந்து விட்டுருக்கேன், அவளியாக்களுக்கு கோழியை நேர்ந்து விட்டுருக்கிறேன். எதுக்கு? ஆடு மாடுகளை தந்தவன் யார்? அதில் கிடைக்கக்கூடிய பிரதிபல நன்மைகளுக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யரவ் அன்னா கலக்னாலஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆமன் ஃபஹும் லஹா மாலிகூன். இன்றைக்கு அவர்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த கால்நடைகள், அவர்களுக்காக அவற்றை நாம் தானே நம்முடைய கரங்களால் படைத்தோம். அதை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? நம்ம கையால நம்ம படைச்சு அவனுக்கு கொடுத்திருக்கிறோம் இந்த கால்நடைய, நான் தானே படைச்சு கொடுத்தேன், அதை அவங்களை சிந்திக்கலையா? அல்ல, அதில் என்னென்ன நன்மை இருக்குது? பதல்லல்லாஹா, அதை நாம் அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தோம். பெரிய பெரிய மிருகமா இருக்குது, நம்ம 100 கிலோ 60 கிலோ 70 கிலோ இருக்கிறோம். ஒரு மாடு 500 கிலோ 400 கிலோ இருக்குது, நல்ல பிரம்மாண்டமா இருக்குது, பெரிய பெரிய கொம்போடு இருக்குது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு உருவம் நம்ம ஒரு சிலுப்புச்சுன்னா நம்ம ஆளு காலியா போயிருவோம், கொட்டல குத்தி வெளியில வந்துடும் கொம்பு. அப்படி இருக்கிற ஒரு மிருகம் நம்முடைய கம்புக்கு கட்டுப்படுகிறது எப்படி? கைத்தை பிடிச்சி இழுத்தா நம்ம பின்னாடி வருது எப்படி? நாம் தான் அதை அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தோம். அதிலே அவர்கள் பயணமும் செய்கிறார்கள். அதிலிருந்து அவங்க சாப்பிடவும் செல்றாங்க. வலஹும் ஃபீஹா மனாஃபிஉ வ மஷாரிபு அஃபலா யஷ்குரூன். அதிலே பல்வேறு பயன்கள், பலதரப்பட்ட குடிபானங்கள், இவை அனைத்தையும் நாம் தானே செய்தோம். அவர்கள் நமக்கு நன்றி செலுத்த மாட்டார்களா? நன்றியுடையவர்களாக ஆக மாட்டார். அல்லாஹ் கேட்கிறான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஆடு மாடு கோழி அவுலியாக்களுடைய சபையில தர்காக்களுக்கு நேர்ச்ச முடியை நேர்ந்து விட்டது போய் இப்ப ஆடு மாடுகள் நேர்ந்து விடுறது. அப்படித்தானே ஒரு நாள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற பொட்டல்புதூர்ங்கிற கிராமம் தர்காவுக்கு ஃபேமஸான இடம். நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு கோழி அறுக்கிறாங்க. தர்காவுக்கு பக்கத்துல அறுத்தா அறுக்கிறவர் சரியா அறுக்கல, பாதி அறுத்துட்டு விட்டார் போல இருக்குது. முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு கோழி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடுனா பின்னாடி 4 பேர் தொடர்த்துறாங்க, கோழி எப்படி. அந்த கோழியை கொண்டு வந்து அறுப்பதற்காக கொண்டு வந்து கொடுத்த அந்த தாய் ஒரு மூதாட்டி ஓரத்துல நின்று அழுவுது, புலம்புது. என்னமா ஆச்சுன்னு விவரம் கேட்டா அந்த அம்மா சொல்லுது, இல்ல நான் அவுளியாக்களுக்கு ஆடுதான் நேர்ச்சி கொடுத்திருந்தேன், என்னால் நிறைவேற்ற முடியல, அதனால ஒரு கோழிகளையாவது அறுத்துடலாம கொண்டு வந்தேன். அவுளியாக்கள் அந்த நேர்ச்சியை ஏத்துக்கிற போல இருக்குது, அதனால கோழி ஓடுது. அறுக்க தெரியாம திரும்ப பிடிச்சிருந்து அறுத்தாச்சு, அது ஒரு விஷயம். அறுக்க தெரியாம அறுத்தா அவுளியாக்களுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம் என்றெல்லாம் எண்ணக்கூடிய மக்கள் இன்றைக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் எல்லாம் பார்த்து கோபப்படுறான். அதுக்கெல்லாம் நன்றி எனக்கு செலுத்து. சில நேரங்களில் மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது வரும், கண்ணுக்கு எதிரில் பாரு. அதுக்காண்டி நன்றி மனுஷன் அல்லாவுக்கு மட்டும்தான் நன்றின்னு சொல்றாருன்னா அல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல.
அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய நன்றியை அல்லாஹ்வுக்கு சொல்லு. அவனது படைப்புகளும் அதிலே சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றியை அவர்களுக்கு சொல்லு. சொல்ல அவரிடத்தில் அனிஷ்குருளி வழிவாரிதை, எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. உன்னை படைச்சதில் நான் மூல காரணகர்த்தா, அதுல உங்க பெற்றவங்களுக்கும் பங்கு இருக்குது, அவங்களுக்கு நன்றி செலுத்து. சமையல் சாப்பிடுகிறோம், அந்த உணவு இறைவன் தந்தது, அதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்து, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. அதை சமைச்சு கொடுத்ததுல அந்த சமையல்காரருக்கு பங்கு இருக்குது, அவருக்கு நன்றி செலுத்து. சம்பந்தப்பட்டவர்கள் யாருன்னு பாரு, அல்லாஹ்வுக்கு போட வேண்டிய நன்றி அவனுக்கு போடு. அடியார்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த நன்றியை போடு. சம்பந்தப்படாத நேரத்தில் நன்றியை கொண்டு செலுத்தி விடாது. ரொம்ப தெளிவா திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி தரும். மேலும் சொல்றார் ரசூலுல்லாஹ், மல்லம் யஷ்குரின்னா சலம் யஷ்குரில்லா, மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர் ஆக மாட்டார். மனுஷன் ஒரு உதவி செஞ்சா நன்றி செலுத்து, நல்ல பழக்கம். அவர் தான் உனக்கு 100 ரூபாய் தர்றாரா, உன் கண்ணால பாக்குற கையால வாங்குற நல்ல தெரியுது, இந்த 100 ரூபாய் உதவி செய்தவர் இவர், அப்ப அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி நீ செலுத்து. இப்படி மனிதர்களுக்கு மனிதர். அதான் இன்னொரு இடத்துல நான் சொன்னோம், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இந்த மனுஷனுக்கு மனுஷன் செலுத்துற நன்றி எல்லாம் கரெக்டாக செலுத்துறான். சின்ன சின்ன ஒரு கருத்து கீழே விழுந்துருச்சு, ஒருத்தர் எடுத்திருந்தாரு, உடனே ரொம்ப நன்றிங்க. ஒரு பைக்க அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, முடியல, ஒரு பையன் வந்தான் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான், ரொம்ப தேங்க்ஸ்பா. மனுஷனுக்கு மனுஷன் கரெக்டா இருக்கிற. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இந்த மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி கொண்டவனாக இருக்கிறான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் கரெக்டா இருக்கேப்பா, படைச்ச ரப்புக்கு செய்ய வேண்டிய நன்றியை மட்டும் அடுத்தவன் கொண்டு போற. உனக்கு ஒருத்தன் செய்யும் போது கரெக்டா நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய நீ அல்லாஹ் செய்த உதவிக்கு அடுத்தவனுக்கு அந்த நன்றியை வெளிப்படுத்துகிறாய் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு கேள்வி எழுப்புகிறான். எனவே அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் செய்கிறானோ அந்த அத்தனை காரியங்களுக்கும் அதற்குரிய நன்றியை அல்லாஹ்விற்கு மாத்திரம் உரித்தாக்கி, மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய உதவிக்கு உரிய நன்றியை மனிதர்களுக்கு உரித்தாக்கி நன்றியுடைய மக்களாக வாழ்ந்து மரிப்பதற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்